ஹாய் ஆல், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஷிப்பில் நாங்கள் 4th டேயில் தான் இருக்கோம். 4th டே மார்னிங் 7 o'clock ஷிப்பு போய் போர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற பிளேஸில் போய் டாக் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஃபுல் டே போர்ட்டோரிக்கோ ஊரில் தான் போய் சுற்ற போகிறோம். போர்ட்டோரிக்கோக்கு ஃபேமஸே வந்து வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் ஃபாரஸ்ட், அந்த ஊரோட அழகான பில்டிங்ஸு. நேற்று நைட் வந்து டால்ஃபின் என்கவுண்டர் முடிச்சுட்டு பயங்கரமான டயர்டு வந்து படுத்து தூங்கிட்டேன். அதை பற்றி தான் இப்போ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நைட்டு போய் சீக்கிரம் படுத்துட்டேன். காலையில் 6 4:30 அந்த மாதிரி. நேற்று நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நானும் ரூமுக்கு போயிட்டு ஒரு மாத்திரை போட்டுட்டேன். நான் வந்து வேகமாக மாத்திரை தேர்ந்தேன், எடுத்துட்டு வரலையா? டேப்லெட் அமேசானில் வரும்ல, நம்மளுக்கு தானே ஒரு பாக்ஸ் போதுன்னு எடுத்துக்கிட்டான். இது வந்து மோஷன் சிக்னஸ்க்கானது தானே. அப்போ நம்ம காரில் போனாலும் மோஷன் சிக்னஸ் வரும்னு காரில் எடுத்து வச்சிருக்கா. அது அப்படியே கார்லேயே இருக்குது. மேடம் நடந்து வந்துட்டா. பசங்களுக்கும் காரில் ஒன்று இருக்குது. பசங்களது கார்லயும் இருக்கு, பேக்லயும் இருக்கு. நம்ம வச்சிருக்கோம். எனக்கு என்கிட்ட இருக்கு. எனக்கு பீதி ஆகிடுச்சு, நம்ம படுத்து தூங்கிடலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஷிப்பில் 3rd டே ஈவினிங் மட்டும் நல்லாவே ஷேக் தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து லைட்டாக மோஷன் சிக்னஸ் ஆன மாதிரி ஃபீலிங்கு. ஸோ அதனால் டேப்லெட்ஸ் போய் தேடினேன். டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரல போல். ஸோ பீதியில் போய் படுத்து தூங்கிட்டேன். நாங்கள் ஒரு 6 ஃபேமிலிஸ் சேர்ந்து ஏஜென்ட் மூலியமாக தான் இந்த க்ரூஸுக்கு புக் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு அண்ணாவுக்கு மட்டும் பயங்கரமாக சிக் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே ஷிப்பில் உள்ள டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு சிக் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஷிப்பில் வந்து யார் சிக் ஆவாங்க, யார் சிக் ஆக மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகலை. நாங்கள் 4 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதே பிரெட்டு பட்டர் ஜாம் தான். எவ்ரிடே ஷிப்பில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேம் மெனு தான். ஆனால் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து ஒரு ஸ்பெஷல் லஞ்சாக இருக்க போகுது. இந்தியன்ஸ் நிறையா பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் பிரியாணிலாம் இருக்க போகுதுன்னு ஆல்ரெடி எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு. லன்ச் டைமில் பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஷிப்பில் நீங்கள் எத்தனை நாள் இருக்கீங்களோ எல்லா நாளைக்குமே நீங்கள் டிப்ஸை வந்து பே பண்ணணும். டிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரெடிட் கார்ட்லேருந்து அவங்க சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்ரிடே வந்துட்டு அடல்ட்டுக்கு $16, கிட்ஸுக்கு வந்து $8 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 7 டேஸ்க்கு இருந்தால் இப்போ 7 டேஸ்க்கு அதை டோட்டலாக கால்குலேட் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்ரிடே நம்ம ஃபுட்டு சாப்பிட்றப்ப நம்மளோட பிளேட்ஸ் எடுக்க தேவையில்ல, டேபிளை க்ளீன் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன ஃபுட்டு ஸ்பில் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ அவங்க கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் டோட்டலாக வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம டிப்ஸ் எல்லாம் பே பண்ணுறோம். எவ்ரிடே நம்மளோட பெட் ஸ்ப்ரெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டாய்லெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கும் இந்த டிப்ஸ் இன்க்ளூடட். ஸோ வெளியில் போயிட்டு வரப்போ டயர்டாக இருக்கிறப்ப நம்ம பெட்ரூம் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கிறப்ப மைண்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த ஷிப்பில் டோட்டல் 1500 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எப்போனாலும் என்ன ஹெல்ப்னாலும் அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த க்ரூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 ஹவர்ஸும் ஃபுட் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த எக்ஸ்ட்ரா டென்ஷனும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வெறும் ஈட்டு, ஸ்லீப்பு, ரிப்பீட்டு, அவ்வளோதான். ரிலாக்ஸாக பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பெட்ரூமுக்கு வந்து பால்கனியில் நின்று கடலோட அழகாக தான் பார்த்துட்டு இருக்கோம். You see the waves, they are coming in this way, right? See these waves. They are coming towards us, but we are going against it. So that is why it is shaky. நீங்கள் சீல இருக்கிறப்ப உங்களுக்கு மொபைல் ஃபோனு, வைஃபை எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வைஃபை செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபோன் யூஸ் பண்ணிக்க முடியும். எங்களுக்கு இன்னும் 1 hour டைம் இருக்குது வெளியே போகிறதுக்கு, ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் இங்கே ரிலாக்ஸாக நின்று கதை பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், கீழே வியூ பண்ணால் எங்களோட பால்கனிலேருந்து பார்க்குறப்ப 8th டெக்கில் உள்ள இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் அழகாக தெரியுது. அங்கே யாரோ கூட வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்க்கணுன்னு பாவா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், தூரமாக எல்லோ கலரில் ஒரு போட்டு நம்மளோட ஷிப்பை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அந்த போட்லலாம் போய் என்ன விட்டால் என்ன ஆகும் பாவா? போட்டு நாஸ்தி ஆயிடும். எப்படி ஒட்டிட்டு போறான் பாருங்க. Oh, he's coming for this boat only. அப்படியா?
ஃபைனலாக போர்ட்டோரிக்கோ வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த போர்ட்டோரிக்கோ அமெரிக்காக்குள்ளே தான் இருக்குது, சான் ஜுவான் சிட்டியில். ஸோ இப்போ வெளியே போகிறப்ப நம்மளோட மொபைல் டேட்டா எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போது ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸ்கர்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ போர்ட்டோரிக்கோ ஊர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்மளோட இந்தியாவில் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஷிப்பில் எனக்கு இந்த லிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த லிஃப்ட்டில் என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம எந்த டெக்குக்கு போகணுமோ அந்த டெக்கோட நம்பர் வந்துட்டு வெளியில் டிஸ்பிளேயில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். நம்ம யூஸ்வலாக எல்லா லிஃப்ட்லேயும் உள்ளே போய் நம்பர் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, இது வந்துட்டு வெளியில் ப்ரெஸ் பண்ணால் போதும். Point, but I think deck 4 could be the exit out. Oh, okay. Thank you. Thank you. 2 நாள் தொடர்ந்து எக்ஸ்கர்ஷன், நேற்றும் இன்னைக்கும். அதனால ஷிப் இப்போ ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா அங்கேயும் இங்கேயும் ஆளுங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வெதரில் ரெயின் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தயாராக தான் போகிறோம். என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டெக் 7 சோரா தேட்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் த வேல கசினோ வழியாக தான் போயிட்டுருக்கோம். கசினோலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு வாட்டியாவது ப்ளே பண்ணணும்னு பாபாக்கு ஆசை. ஆனால் இங்கே வேணாம், கசினோக்குன்னு சொல்லிட்டு லாஸ் வேகாஸில் செம்ம ஃபேமஸ். அங்கே போய் ஒரு வாட்டியாவது ப்ளே பண்ணணும்னு ஆசை. அன்வித் குட்டி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கான். ஒன்றுமே சாப்பிடாம எனர்ஜியாக ஒரே ஆள் இவனாக தான் இருப்பான். Okay, so now we start with group number 1. Group number 1, please proceed to the exit of the ship located in deck 4. இப்போ சோரா தேட்டரில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ எல்லா எக்ஸ்கர்ஷனுக்கும் குரூப் வைஸில் பிரிச்சிருக்காங்க. நம்மளோட குரூப் நம்பர் வந்து 8. நம்மளை கூப்பிட்றப்ப நம்ம போகணும். இந்த எக்ஸ்கர்ஷனுக்கும் $500 ஆச்சு. 2 adults 2 kidsக்கும் சேர்த்து $500. இதுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு எம்எஸ்சி கார்டு ரொம்பவே முக்கியம். அந்த கார்டு ஷிப்பை விட்டு எப்போ வெளியே போகிறப்பவும் உள்ளே என்டர் ஆகப்பவும் செப்பரேட்டாக 4 பேருக்கு 4 கார்டு கொடுத்துருப்பாங்க. 4மே எடுத்துக்கணும். இப்போ செக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் உள்ளே வரப்பையும் அதே சேம் ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இப்போ வெளியே போகிறப்ப இன்னைக்கு என்ன நிலைமையாக போகுதுன்னு தெரியல, கடவுளே எங்களை காப்பாற்றிடு அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு மழையெல்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் ரொம்ப நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நடந்து போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், கிட்ஸை வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணலை. சூப்பராக அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து நடந்தாங்க. இங்கே பாருங்க, ஷிப்பில் ஆரஞ்சு கலர் போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஏதாவது ஆச்சுன்னா எல்லா மக்களையும் காப்பாற்றுறதுக்காக. ஸோ நம்மளையும் கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. இன்னைக்கு வெளியே போகிறப்ப சொல்கிற பேச்செல்லாம் ஒழுங்காக கேட்டுக்கிட்டு அன்வித் குட்டி ரொம்பவே குட் பாயாக இருந்தான். நம்ம வெளியே போகிறப்ப நம்மளை நல்லாவே கைட் பண்ணாங்க. இப்போ குரூப் 8 லைனில் தான் நின்றுட்டுருக்கோம் வெளியே போகிறதுக்கு. ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸ்கர்ஷனுக்கு நம்மளோட சேர்ந்து இன்னொரு இந்தியன் ஃபேமிலியும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல, ஜஸ்ட் இந்த எக்ஸ்கர்ஷனுக்கு தான் பார்த்தோம். ஸோ அவங்களோட பேசி பழகிட்டோம். இந்த எம்எஸ்சி எக்ஸ்கர்ஷனுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, எல்லாருக்கும் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ஏஜ் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு என்ன செட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பஸ்ஸில் ஏறி 1 hour ட்ராவல் பண்ணி ரெயின் ஃபாரஸ்ட் போய் பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸில் போகிறப்ப இந்த ஊரோட அழகான பில்டிங்ஸ்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்ப நம்மளுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஸ் டிரைவர் ஒரு மைக்கு மூலியமா எங்கள் எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஊரோட அழகு என்ன, இந்த ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு ஒவ்வொரு பில்டிங்காக பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. போர்ட்டோரிக்கோ மக்கள் எல்லாருமே ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் யாருக்குமே ஃபெடரல் இன்கம் டேக்ஸ் கிடையாதாமா. ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போய் ரீச் ஆக போகிறோம். எனக்கு பஸ்ஸில் போகிறப்ப கொஞ்சம் ஒத்துக்காது, கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து போர்ட்டோரிக்கோ வந்து நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் அதே ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. நான் வந்து ஒரு வில்லேஜ் பொண்ணு தான். ஸோ யூஎஸில் ஒரு குளத்து பக்கத்தில் நடக்கிறப்ப என்னோட சொந்த ஊருக்கே போயிட்டு நடந்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்குது.
நம்மளை சுற்றி எல்லாமே ஃபுல் நேச்சர் தான், ஃபுல் க்ரீனரிஸ் அண்ட் தண்ணி. ஸோ அந்த தண்ணி சத்தம் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேலேருந்து இந்த வியூ. நம்ம ஊர் இந்தியாவில் இதோட பெரிய பெரிய ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஊர் போர்த்தோரிக்கோ பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களோட அட்ராக்ஷன் போல். ஸோ அதுக்காக தான் இங்கே பார்க்க வந்திருக்கோம். பஸ்ஸில் 1 hour ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஏதாவது இங்கே படி ஏறி வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு அழகான ஃப்ரண்ட்டில் வந்துட்டு க்ரீனரிஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஷெட் மாதிரி இருக்குது. அந்த ஷெட்டு எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, மலைக்கு ஒதுங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு போய் நின்றுட்டு மலைக்கு ஒதுங்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து 3 அட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த ஊரில். இந்த 3 அட்ராக்ஷன்ஸுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால், இந்த வாட்டர் ஃபால் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம ஊர் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் அந்த மாதிரி ஊரெல்லாம் ஒரு பார்த்த ஃபீலிங்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. போர்ட்டோரிக்கோ வந்து அன்இன்கார்பரேட்டட் யூஎஸ் டெரிட்டரி, நார்த் ஈஸ்ட் கரிபியன் சீல இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் வாட்டர் ஃபால் பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ அடுத்து போயிட்டு ஒரு பெரிய டவரை தான் போய் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்கர்ஷனுக்கு தான் கிட்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மித்த எக்ஸ்கர்ஷன் எதுக்கு போனாலுமே ஏஜ் லிமிட்ஸ் இருக்குது. அபவ் 8, 9 அந்த மாதிரி கிட்ஸ் தான் போக முடியும். நம்ம குட்டி பையன் 5 year ஓல்டுங்கிறதுனால தான் இந்த மாதிரி எக்ஸ்கர்ஷனுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக புக் பண்ணி வந்திருக்கோம். இப்போ ட்ராவல் பண்ணி வந்து இப்போ ஃபுல்லாக க்ரீனரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு பெரிய டவர் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. ஃபுல்லாக எங்களை சுற்றி மவுண்டைன்ஸ் தான். ஸோ இப்போ இந்த டவருக்குள்ளே மேலே படி ஏறி போயிட்டு ஃபுல் வியூ மேலேருந்து பார்க்க போகிறோம். நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இதே மாதிரி ஒரு பெரிய டவருக்குள்ளே போயிட்டு மேலேருந்து வியூ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எங்களோட வெக்கேஷனோட மெயின் பார்ட்டே வந்துட்டு ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 நாள் எக்ஸ்கர்ஷன் தான். இந்த எக்ஸ்கர்ஷன்லாம் முடிச்சுட்டு பேக் டு ஷிப்பு போயிட்டு திருப்பி ஃபன் பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பச்சை பச்சேர்னு இருக்குது. ஃபுல்லாக நம்ம கொடைக்கானலில் சுற்றுவோம்ல அந்த மாதிரி மவுண்டைன்ஸு. ஸோ ஜஸ்ட் நல்லா காற்றடிச்சுது, நல்லா மேலே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். நேற்று ஒரு அட்ராக்ஷன் போயிருந்தோம்ல, டால்ஃபின் என்கவுண்டர் பக்கத்துலேயே நல்லா கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடச்சிது. அதே மாதிரி ஒரு நம்பிக்கையில் இங்கேயும் வந்துட்டோம். ஆனால் சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரு கடை கூட இல்லை. ஒரே ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு பொருள் கூட எங்களால் வாங்க முடியல. ஏன்னா எங்ககிட்ட கேஷ் இல்லை. அவங்க ஒன்லி கேஷ் தான் அக்செப்டட். எங்ககிட்ட கேஷ் இருந்தது எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ பக்கத்தில் எந்த ஏடிஎம்மும் இல்லை வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ கேஷ் இல்லாமல் இந்த மாதிரி ஊருக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஒரு நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணி பாட்டில், பிஸ்கெட் கூட வாங்க முடியல. மேலே ஃபுல்லாக வியூ பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். அடுத்த அட்ராக்ஷன் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போய் பார்க்க போகிறோம். அடுத்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை போயிடுச்சு. இதோட பெரிய பெரிய ஃபால்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்டா, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பஸ்ஸுக்கே போயிட்டேன். திருப்பி இப்போ பஸ் ஏறியாச்சு. 1 hour ட்ராவல் பண்ணி திருப்பி பேக் டு நம்ம ஷிப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே செம பசி. மார்னிங் 7 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டது. ஸோ இப்போ டைம் வந்துட்டு ஒரு 12:30, 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷிப்புக்கு போயிட்டு பயங்கரமாக லஞ்ச் சாப்பிட வேண்டியதான். இப்போ ஷிப்பு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு இப்போ ஷிப்புக்குள்ளே வந்துட்டோம். வெஜிடபிள் கிரேவி இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, தால் இருக்குது, பன்னீர் பாலக் இருக்குது, அப்புறம் ஒரு பொரியல் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இங்கே பாருங்கள் நம்மளோட அப்பளம் வச்சுருக்காங்க.
அட 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 கண்ணுக்கு பார்க்க எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குல்ல. என்னென்ன வச்சுருக்காங்கன்னு வரிசையாக காமிக்கிறேன். ஷிப்பில் இன்னைக்கு இந்தியன்ஸ்க்கெல்லாம் ஒரே குஷி தான். இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு கீ ரைஸ் இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது. ஸோ எல்லாமே பிளேட்டில் பாவா இப்போ போட்டுட்ருக்காங்க. அடுத்து நான் போட்டுக்க போகிறேன். இது வந்து இந்தியன் ஃபுட்டாக இருந்தாலும் அமெரிக்கன்ஸும் சாப்பிட்ற மாதிரி தான் குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சால்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சால்ட் போட்டுக்கணும். இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து மட்டன் பிரியாணி தான் எடுத்துட்டு இருக்கேன். மட்டன் நல்லாவே சூப்பராக டெண்டரைஸ்டாக குக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாவாக்கு வந்து சால்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டேன். இங்கே அங்கித்துக்காக பெப்பரோனி பீஸா தான் எடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட் பிளேஸில் ஒரு நாள் மட்டும்தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்தியன் ஃபுட்டு கொடுத்தாங்க. இப்போ கீ ரைஸு, சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதான். பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்குது எனக்கு. இந்த ஷிப்பில் நிறைய பேர் இருக்கிறதுனால ஃபுட் எடுத்துகிட்டு இந்த ஃபுட் கோர்ட்டில் பெரிய கஷ்டம் என்னென்னா பிளேட் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம பிளேஸை பிடிச்சி உட்காரணும். ஸோ டேபிள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாவா, அன்வித் குட்டி, அங்கித் குட்டி எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஃபுட் கோர்ட்டில் நீ எந்த பிளேஸில் இருக்கன்னு கேட்டால் கூட எனக்கு சொல்ல தெரியாது. சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க, பாவா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கித்துக்காக கஸ்டமைஸ்டு டேக்கோ இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அங்கித்துக்கு மெக்சிகன் ஃபுட்டெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதுதான் இப்போ சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எந்த பிளேஸுக்கு போகலாம் தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சாப்பிட்டுட்டோம், கொஞ்ச நேரம் வாக் பண்ணலான்னு இப்போ இன்ஃபினிட்டி பிரிட்ஜில் தான் நானும் கிட்ஸும் வாக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெளியில் பார்க்குறப்ப ஷிப்பெல்லாம் நிறையா இருக்குது, போட்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி என்னதான் இந்த பிரிட்ஜில் இருக்குன்னு தெரியல, எனக்கும் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ அடுத்து வெளியே போய் சுற்றி பார்க்கலாம், ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் டு போர்ட்டோரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் ஷிப்பு இங்கேயே தான் வெயிட் பண்ணோம் நம்மளுக்காக. ஸோ ரிலாக்ஸாக வெளியே போய் சுற்றிட்டு நைட்டு டின்னர் கூட வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஸோ வந்துட்டு 10 மணிக்கு மேலே தான் ஷிப்பே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வெளியே போயிட்டுருக்கோம்ல, ரிலாக்ஸாக போயிட்டுருக்கோம். ஸோ ஏடிஎம் பார்த்துட்டு கேஷெல்லாம் வித்ட்ரா பண்ணியாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இந்த ஈவினிங் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பயங்கரமாக ஃபன் பண்ணோம். அடுத்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்கள் நிவேதா. பாய்.